முல்லைத்தீவில் இறுதி யுத்தத்தின் அடையாள சின்னமாக காணப்படும் வட்டுவாகல் பாலத்தின் புனரமைப்பு பணிகளுக்கான ஒப்பந்தத்தை வழங்குவதற்கு ஸ்ரீலங்கா அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. குறித்த பாலத்தின் நிர்மாண பணிகளுக்கான ஒப்பந்தத்தை வழங்க ஸ்ரீலங்காவின் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் குடிசார் விமான சேவைகள் அமைச்சரும் நாடாளுமன்ற சபை முதல்வருமான பிமல் ரத்நாயக்க சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. வட்டுவாகல் பாலம் என அழைக்கப்படும் பரந்தன் கரைச்சி முல்லைத்தீவு வீதியின் 50/1 இலக்க பாலம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் நந்திக்கடல் களப்புக்கு குறுக்காக அமைக்கப்பட்டுள்ளது. 2009ஆம் ஆண்டில் இறுதியாக திருத்தப்பட்டுள்ள குறித்த பாலம் தற்போது பாதுகாப்பற்ற நிலையில் காணப்படுகின்றது. அதனால் வீதி அபிவிருத்தி அதிகார சபையால் இருவழி பாதையுடன் கூடிய புதிய பாலமாக அதனை நிர்மாணிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அதற்காக தேசிய போட்டி விலைமனு கோரல் முறையின் அடிப்படையில் விலைமனுக்கள் கோரப்பட்டுள்ளன.